Hello students, 10th Maths, Unit 7, book page number 273 இருக்கிற progress check பார்க்கலாம். Question number 1. Right circular cylinder is a solid obtained by revolving dash about dash அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க revolving rectangle, first dashல rectangle னு வரும் answer. About one of its sides as axis. இது எப்படின்னு பாருங்க. உங்கள் புக் பேஜ் நம்பர் 270ல் இந்த டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராமில் இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இதை ஏன் நம்ம ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதே பேஜில் இன்னொரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த சென்டராக இருக்கிற லைனை நம்ம ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இப்போது இதுவும் இந்த ரேடியஸு இல்லை டயாமீட்டருக்கு இந்த ஆக்சிஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். அதாவது இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதனால தான் இந்த சிலிண்டரை நம்ம ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினில் நம்ம என்ன ஆன்சர் எழுதியிருக்கிறோம்னா, ரெக்டாங்கிளை ஏதாவது ஒரு சைடை ஆக்சிஸாக வச்சு சுற்றினோம்னா நமக்கு சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம ஆன்சர் எழுதியிருக்கிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ரெக்டாங்கிள் இல்லையா? இந்த டயக்ராமில் இது பிரெத்து, இது லென்த்து. இந்த பிரெத்தை ஆக்சிஸாக வச்சு இங்கே சுற்றிருக்கிறாங்க பாருங்கள். கீழே இருக்கிறது வந்து லென்த்து, இந்த பிரெத்தை வந்து ஆக்சிஸாக வச்சு சுற்றிருக்கிறாங்க. அப்படி சுற்றும் போது நமக்கு வந்து சிலிண்டர் கிடச்சிருக்குது. அப்போ இந்த தான் நம்ம வந்து ஆன்சரில் எழுதியிருப்போம். ரெக்டாங்கிளை அதோட ஏதாவது ஒரு சைடை ஆக்சிஸாக வச்சு சுற்றினோம்னா சிலிண்டர் கிடைக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஆன்சராக எழுதியிருக்கிறோம். இதே பேஜில் டெஃபனேஷனில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் எ சாலிட் ஜெனரேட்டட் பை த ரெவல்யூஷன் ஆஃப் எ ரெக்டாங்கிள் அபவுட் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் ஆஸ் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்குறாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 2. இன் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் த ஆக்சிஸ் இஸ் டேஷ் டு த டயாமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் ஆக்சிஸ் அப்படிங்கிறது சென்டரில் இருக்கும். அந்த சென்டர் லைனும் டயாமீட்டரும் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இதுக்கான ஆன்சர் பர்பண்டிகுலர். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 3. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ ஆஃப் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, இது ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டரில் சிஎஸ்ஏ அப்படிங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது இந்த மேல் பகுதியில் இருக்குது இல்லையா, இந்த ஏரியாவையும் கீழ்ப்பகுதியில் ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த ஏரியாவையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது அந்த வேர்டுலேயே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எல்லா பகுதியோட ஏரியாவையும் கண்டுபிடிக்கிறதா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த டாப்லையும் பாட்டம்லையும் இருக்குது இல்லையா சர்க்கிள், அதோட ஏரியாவையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். அப்புறம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது எந்த ஏரியா அதிகமாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே அதிகமாக இருக்கும். அப்போ டிஎஸ்ஏவில் இருந்து சிஎஸ்ஏவை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட சிஎஸ்ஏ டிஎஸ்ஏவுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ நம்ம இதுக்கான டிஃப்ரென்ஸை தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டு ஏரியாவில் எது அதிகமாக இருக்கும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருந்து நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஎஸ்ஏவை கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி எழுதிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 2πr ஹெச் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 2πr ஹெச் அப்படின்னு வருமா? நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2πr ஆர் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2πr² வருமா? ஓகே, இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த டிஎஸ்ஏவில் இருந்து சிஎஸ்ஏவை சப்ராக்ட் பண்ணலாமா? டிஎஸ்ஏ நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? 2πrh ப்ளஸ் 2πr² எழுதியிருக்கிறோம். எதை சப்ராக்ட் பண்ணணும்? சிஎஸ்ஏவை சப்ராக்ட் பண்ணணுமா? அப்போ மைனஸ் 2πrhன்னு வந்துருமா? இப்போது இங்கே 2πrhம் இங்கே 2πrhம் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது? 2πr² இருக்குது. ஸோ டிஎஸ்ஏவுக்கும் சிஎஸ்ஏவுக்கான டிஃப்ரென்ஸ் நமக்கு 2πr² கிடச்சிருக்கு. ஸோ தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 2πr². Then question number 4. The CSA of a right circular cylinder of equal radius and height is dash the area of its base அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது அதோட சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதோட பேஸ் ஏரியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள்.
ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இந்த சிலிண்டரில் ரேடியஸுங்கிறது இது இல்லையா, இந்த ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான சிலிண்டரை ட்ரா பண்ணிட்டேன். ஹைட் அப்படிங்கிறது வந்து இந்த மேலே சர்க்கிள் இருக்குது இல்லையா, அதோட சென்டரில் இருந்து கீழே இருக்கிற சர்க்கிளோட சென்டருக்கு ட்ரா பண்ணுறது தான் ஹைட்டு. ஓகே, இப்போது நான் வந்து ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து இந்த பேஸ் ஏரியாவுக்கு இந்த சிலிண்டரோட சிஎஸ்ஏ எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. சிஎஸ்ஏவுக்கான ஃபார்முலா என்னது, 2πr/h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போது நமக்கு வந்து பேஸுக்கான ஏரியா என்னது, இங்கே பேஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அப்போ இதோட ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னது, πr². ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்ஏவை πr² வர்ற மாதிரி மாற்றினோம்னா நமக்கு வந்து இந்த பேஸ் ஏரியாவை போல் சிஎஸ்ஏ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது நம்ம வந்து ஆரை வந்து ஹெச்சாக மாற்றக்கூடாது, ஏன்னா இந்த பேஸ் ஏரியாவில் ஹெச் இல்லை. அதனால் ஹெச்சுக்கு பதிலாக தான் நம்ம ஆறுன்னு மாற்றணும். அப்போ தான் நமக்கு வந்து πr² கிடைக்கும். மாற்றுங்க, 2πr, ஹெச்சும் ஆறு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதனால் ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஆறுனே போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2πr² கிடைக்குது. இப்போ சிஎஸ்ஏ வந்து 2πr² கிடைச்சிருக்கா. இப்போது இங்கே வந்து பேஸ் ஏரியா πr², அப்போது இங்கே πr² அப்படிங்கிறது பேஸ் ஏரியா. அப்போது சிஎஸ்ஏ வந்து பேஸ் ஏரியாவுக்கு எப்படி இருக்குது, ட்வைஸ், 2 டைம்ஸ் இருக்குது, இல்லை ட்வைஸ் இருக்குது, இல்லை டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போது 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் ட்வைஸ் ஆர் 2 டைம்ஸ் ஆர் டபுள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.